அதெல்லாம் சரியா வராது. என்னடா சரியாவது? டேய் வாடா வாடா சொன்னா கேளுடா. கைய விடுறா. எனக்கு அவ போதும், அவ போதும். வாடாடா வாடா டேய் சொல்றத கேளுடா. எனக்கு அவ போதும். வாடா ஆதி. என்னடா சொன்ன முதல்ல பார்க்கற பொண்ணு செட் டேய் பண்ணலாம். நான் சொல்றேன்ல வாடா டேய். என்ன கேக்குறது? போடா. ரொம்ப அழகா இருக்க. இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? எல்லாம் அதான் சொன்னாங்க. ஆமாமா சரியா தான் சொன்னாங்க. சூப்பரா இருக்கு உனக்கு. என்ன ஆதி? நானு ஒரு ப்ரப்போசல்காக தான் உன்கிட்ட வந்தேன். யார் ஆளு? ஆதியா? ஆமா. அப்போ கொஞ்ச நாள் ஜென்னா பின்னாடி நீ நடந்த என்ன அவ செட் ஆகலையா? அவளுக்கு ரொம்ப பந்தாடி. அப்படின்னு என்னைய விட்டுரு ஆதி. ஏய் நீ அப்படி சொல்லாத. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். விடு ஆதி. புரிஞ்சுக்க. சொல்றேன்ல ஆதி விடு. கையடா. அதுக்கு நீ ஆகறங்கறல. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன். போட வேணாம். கையடா. யார பார்த்தறடா சொன்னே. பிசாபிரு. ஹரி என்ன இது காலேஜ். இது இல்லாம பிரச்சனை ஆயிடும். கேளு ஹரி. கிளம்புன்னு சொல்றல்ல. ஐயோ. வாடா. ஹரி சொன்னா கேளு கிளம்பு. போன்னு சொல்றல்ல ப்ளீஸ். கிளம்புடா. ஆட்டடா. போறம்போக்கு. சீக்கிரம் கிளம்பு ஹரி. அதெல்லாம் வேண்டாம். சொன்னா கேளுங்க. அழகா பேசுறீங்களே. அப்படியா? நிஜமாவா? ஏய். வந்தா. போய் முடிச்சுடா. போடா. யா! சீக்கிரமா போலாம். போய்டலாம். ஐயோ கட்டப்பா. ஆதி ஆதி ஐயோ ஹரி சொன்னா கேளு வேண்டாம். ஏய். அவன் தெரியாம தள்ளி பண்ணிட்டான் போடி. ஹரி. தள்ளி போடி. ஐயோ அடிக்காதீங்க மாமா. ஐயோ அடிக்காதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய் போடா போடி. ஏய் எதுக்கு அடிக்கிறீங்க? போடி. ஜென்னா.
ஜன்னா ஜன்னா சின்னா சின்னா நல்ல வேலை எதுவும் ஆகல. ஆனாலும் உன் தைரியம் அப்பா. ஏண்டி இது உங்க வீட்ல சொல்ல வேண்டாமா? இது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. அதனால இனி யாருக்கும் இது தெரியக்கூடாது. ம், நீ நாளைக்கு காலேஜுக்கு போ. ம். அப்போ ஓகே ஆதி, நம்ம போலாம். நீ போடா, நாளைக்கு இங்கே தான் இருப்பேன். ஏன்? இவங்க தனியாக இருக்கால. அது இப்போ ம் நைட்டு தான் தேவைன்னா கூப்பிடு. வாடா. ம் சரி, பார்த்துக்கோங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். வரட்டா? போலாமா? வாடா. அவ கராத்தேடா, பார்த்து பின்னாடி சுத்து. நடடா. வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஜென்னா, உனக்கு ஆதி மேல இருக்கிற கோவம் இன்னும் போகலையா? உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான் அவன். என்ன கஷ்டப்படுறான்? அவனால தான் நான் இங்க வந்து படுத்திருக்கேன். உன்கிட்ட யாராவது சொன்னாங்களா அவங்க ஃபைட் பண்ணையில இடையில போன்னு? உனக்கு உண்மையிலே ஆதியை பிடிச்சிருக்கு தானே? அப்பா அம்மாவுக்காக தானே அதை ஒத்துக்க மாட்டேங்கிற? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு அவன் மேல லவ்லாம் இல்ல. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். லிண்டா, நீ சும்மா இரு. உனக்கு ஒரு வேலை இல்லையா? ம். நல்ல வீக்கம் இருக்கு. இருந்தாலும் அவளோட ஃபைட்டை நீங்க பார்த்துருக்கணுமே காரணம். எனக்கு சிலுத்துருச்சு. சினிமாவில தான் இந்த மாதிரி ஃபைட் பார்த்துருக்கேன். அப்படியா? ஓ, அப்படியா? அப்படின்னா அவளுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதனாலதான் அவ காலை உடஞ்சு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. அவள் வருவாளா? அவள் வருவாளா? அவள் வருவாளே, உன் காதலிக்கு அவள் வருவானே. ஆமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருந்து சாப்பிட்டியா? நீ பயப்படாத ஆதி. எங்க அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. உங்க அப்பா சம்மதிக்கலன்னா? அது உனக்கு அப்பாவை பத்தி தெரியாதனால சொல்றேன். எனக்கு எங்க அம்மாவை விட பிடிச்சது எங்க அப்பாவை தான். என்னோட ரோல் மாடல் எங்க அப்பா. அது என்ன நீ யோசிச்சுட்டு இருக்க? ஆதி, நான் பாத்ரூம்க்கு போகும்போது நீ ஏதோ எனக்கு தரேன்னு சொன்னியே. ம் இருந்துச்சு. ஆனா நான் அதை பத்தி அப்புறம் தான் யோசிச்சேன். அதெல்லாம் தப்பு ஜன்னா. உங்க வீட்டில் இருக்கவங்க உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது என்னால உடஞ்சிடக்கூடாது. நீ ஆதியை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதாண்டி. இந்த காலத்துல இப்படிப்பட்ட பசங்களாம் கிடைக்க மாட்டாங்க. அவனோட அந்த கேரிங் அது எனக்கு எப்பவும் வேணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? உனக்கு அவளை பிடிக்கலன்னா எதுக்குடா இவ்வளவு நாள் அவ பின்னாடி சுத்தின? இந்த 2 நாளா அவ கூட பழகினக்கு அப்புறம் தான் அவ கேரக்டர் எனக்கு புரிஞ்சுது. இந்த வாழ்க்கை பூரா அவளை கூட கூடி சுத்துறதுக்கு என்னால முடியாது. நீ படுத்து தூங்கு. உன் மனசு சரியில்லை. நீ படுத்து தூங்கு. படு. நீ குடிச்சிட்டு ஏதாவது உளராத. படுறா. நீ படுத்தோன்னா படுறா டேய். படுறா. போடாடே. ஏய் ஆதி பாத்தியா? என்னடா நீ வேற. டேய் டேய் மச்சான் நில்றா. ஆதியை பாத்தியா? இல்லடா. என்ன? டேய் ஆதியை பாத்தியா? இல்லடா, பார்க்கல. எங்க போனான் தெரியுமா? டேய் ஆதி பாத்தியா? இவன் எங்க போனான்?